இவர் பேசுறது கொஞ்சம் விஜய் கேளுங்க. அவங்க அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவங்க பேச வேண்டிய இடம் இருக்கு. எங்கன்னு சொன்னா செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதாவது ஜோசப் வந்து விஜய் இவர் ஜென்சி டிஎம்கேல இருக்காரு, டிஎம்கே சார்ந்த ஒருத்தவர். இது வந்து வழக்கறிஞராகவும் இருக்காரு. முதல் விஷயம், இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை, அதாவது வந்து டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, இந்த ஹியரிங்ல இதுதான் பேசுனாங்க கோர்ட்ல அப்படின்னு எங்கேயுமே யாருமே சொல்லக்கூடாது. அன்டில் வந்து கோர்ட்டோட பெர்மிஷன் இருந்தா நீங்க சொல்லலாம். இப்போ இவர் பண்ண இந்த விஷயம், அதாவது கோர்ட்ல இதெல்லாம் நடந்துச்சு, கோர்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னு இவர் சொன்னார் பாத்தீங்களா, இது வந்து முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட். இவர் ஒரு அட்வொகேட்டா இருந்த அதோட தொழில் தர்மத்துடைய விதிமீறலா தான் இது பார்க்கப்படுது. அதுவும் இல்லாம ஒரு டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல இருக்கும் பட்சத்துல அதனுடைய விசாரணை எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் சொல்லுவோம். அதாவது கோர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ரகசியமா தான் அதுல விசாரிக்கப்படுவாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு. ஏன் அப்படின்னா இவங்களுடைய பிரைவசியான சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட உரிமைகளை வந்து மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, இவங்க வாழ்க்கையை பத்தி மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, டிவோர்ஸ் கேஸ் போட்டவங்களை பத்தி மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுதான் இந்த முக்கியமான நோக்கமே இந்த இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்ல. அப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும், இவர் ஒரு அட்வொகேட்டா இருக்காரு, அப்ப இவருக்கு தெரியாதுங்களா இன் கேமராவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பொதுவெளியில இவர் வந்து அப்பட்டமா வெளிப்படுத்துறாரு. அதுவும் இல்லாம இவர் ஒரு அரசியல் கட்சி, இது எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அப்போ முதல்வருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அரசியல் மையப்படுற மாதிரி சமூக வலைதளத்துல போஸ்ட் பண்ணிருக்காரு ஒரு வீடியோவா. சரி, போஸ்ட் பண்ணீங்களா, நீங்க சொன்னது நீங்க பேசுனது சரியா இருந்தா நீங்க எதுக்கு அந்த வீடியோ டெலிட் பண்ணணும் சொல்லுங்க பாப்போம். இப்ப இவர் போஸ்ட் பண்ணது அந்த வீடியோ வந்து டோட்டலி வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட். இப்ப குறிப்பிட்டு சொல்ல போனா கேஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ண, இப்ப குறிப்பிட்டு சொல்ல போனா கேஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்காக ஈகோட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல கூட பார்ட்டி நேம்ஸ் வியூ ஆகாது, வெறும் எக்ஸ் இல்லைன்னா ஒய்ன்னு சொல்லி தான் அந்த பார்ட்டியோட நேமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நாம இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்து இந்த மாவட்டத்துல நமக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கு, டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் நடந்துட்டு இருக்கு, வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரைட் டு பிரைவசி, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ண ரைட் டு பிரைவசி அஃபெக்ட் ஆகக்கூடாது ஒவ்வொரு தனி மனிதனுக்கு அவ்வளவு சீக்கிரசியா வந்து மேட்ரிமோனியல் கேஸை கோர்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் என்னன்னா அட்வொகேட்டா இருந்துகிட்டு இவங்க பர்சனலா இருக்கக்கூடிய கேஸ், அதாவது பர்சனல் கேஸா இருக்கக்கூடிய இந்த டிவோர்ஸ் கேஸோட ஹியரிங் நடக்குது, சட்டமன்றத்தில் அங்க என்ன நடக்குது, இங்க வந்து விஜய்க்கு எதிராக கேஸ் நடக்குதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதுக்கு அகைன்ஸ்டா பார் கவுன்சில கம்ப்ளைண்ட் கொடுத்தா வழக்கறிஞரோட நிலைமை என்னன்ட்டு இன்னொரு காலங்களை நம்ம பார்ப்போம்.